இந்த மாதிரி கொடுமைலாம் எங்கள் டீமில் மட்டும்தான் நடக்கும். மொபைல் எடுத்தவன் ட்ரீட் வைப்பான்னு பார்த்தா மொபைல் எடுத்தவனுக்கு நாங்கள் ட்ரீட் வைக்க வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் எங்கே கொண்டு போய் சொல்ல. உங்கள் டீம்லையும் எதுக்குமே ட்ரீட் வைக்காத ஒருத்தன் இருப்பான், அவனை டேக் பண்ணி விடுங்க. நம்ம கேமராமேனுக்கு மொபைல் எடுக்க வந்திருந்தோம், மொபைல்லாம் நல்லபடியாக எடுத்தாச்சு. அப்போ நம்ம டீம் பசங்களுக்கு ட்ரீட் வைக்கணும்னா ட்ரீட் வைடா அப்படின்னா மொபைல் எடுத்ததுக்கே காசு எல்லாம் காலி ஆகிட்டுப்பா அப்படின்ட்டான். வேற என்ன பண்ண, ஹோட்டலுக்கு போய் அவன் காசுல அவன் சாப்பிட்டு போண்டிதான் அப்படின்னா அதுக்கும் நம்ம கேமராமேன் காசு இல்லை அப்படிங்கிற. அடப்பாவி, நீ மொபைல் எடுத்ததுக்கு எங்களுக்கு ட்ரீட் வைப்பேன்னு பார்த்தா உன்ன ஹோட்டலுக்கு கூட்டு போய் நாங்கள் ட்ரீட் வைக்கணுமான்னு கேட்டால் நம்மளாம் அப்படியாப்பா பழகிருக்கோன்னு சொல்லி இந்த ஒரு வார்த்தையே சொல்லியிருந்தாங்களே. என்னதான் இருந்தாலும் நம்ம டீம்ல ஒருத்தன் ஆகி போயிட்டான். சரி வா அப்படின்னு சொல்லிட்டு வள்ளியூர்ல இருக்க ஜோ ஹோட்டலுக்கு வந்துட்டு இங்க இறால் பிரியாணி கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நாங்கள் இறால் பிரியாணி தந்தூர் சிக்கன் கறி எல்லாமே வாங்கி நல்ல வெளியே வெளுத்து கட்டிக்கிட்டு மிச்சம் இருந்த எலும்பெல்லாம் எங்களோட 4 கால் நண்பர்களுக்கு எடுத்துட்டு கிளம்பிட்டோம். நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வரும்போது தான் ஒன்னே தெரியுது, நம்ம கேமராமேன் இது வரைக்கும் எங்களுக்கு ட்ரீட் வச்சதே இல்லை. ட்ரீட் கேட்டால் ஓடி ஒளிஞ்சிருது. ஆனால் வேற யாராவது ட்ரீட் வச்சா வந்துட்டு அவன் இது வரைக்கும் ட்ரீட் வச்சதே இல்லை. எல்லா டீம்லையும் இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கு. ஆனால் எங்கள் டீமில் எல்லாருமே விதவிதமாக தான் இருப்பான். அதான் இவங்க கூட இருந்தாலும் எப்போதும் ஜாலியாக ஹாப்பியாகவே இருக்கும்.